iQOO பிராண்ட்லேருந்து iQOO 12 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் போன வருடம் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அடுத்த வெர்ஷனான iQOO 13 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவிலும் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதனால இந்த வீடியோவில் இந்த iQOO 13 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் வந்து போன வருடம் iQOO 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த iQOO 13 எல்லா விஷயங்களும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போது கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல நமக்கு இந்த ஃபோனில் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுக்குறாங்க. இது இப்போ 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள், பேக் கேஸ் மற்றும் சில பேப்பர் ஒர்க்ஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் உள்ள கண்டென்ட்ஸாக வருது. மற்றபடி திக்னஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று ட்ராக் எடிஷன் அப்படிங்கிற வெர்ஷனில் வருது, இன்னொன்று நார்மல் எடிஷனில் வருது. இந்த ட்ராக் எடிஷன் வாங்கினீங்கன்னா அது 7.99 mm திக்னஸில் வருது. அதே மற்ற நார்மல் வெர்ஷனை பொறுத்தவரையும் 8.13 mm திக்னஸில் வருது. அதே வெயிட்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இந்த ட்ராக் வெர்ஷனில் 207 கிராம் வருது. அதே மற்ற நார்மல் எடிஷனை பொறுத்தவரையும் 213 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக போன வருடம் iQOO 12 நமக்கு வந்து IP64 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் iQOO 13 அதை அப்படியே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சொல்லும். அதுபடி பார்க்கும்போது IP68 மற்றும் 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து தண்ணிக்குள்ளே ரொம்ப டீப்பாக உங்கள் ஃபோன் உளுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபோனில் வந்து தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ பில் குவாலிட்டியில் இந்த iQOO 13 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான குவாட் HD+ ரெசல்யூஷன் உள்ள BOE Q10 2K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ போன வருடம் iQOO 12 வந்து நமக்கு வந்து 1.5K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் iQOO 13 வந்து 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெசல்யூஷன் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது ஒரு LTPO பேனலாக கொடுக்குறாங்க. மேலும் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1லிருந்து 144 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து போகுது. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட்ஸ் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற ரிஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர இந்த டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட் இருக்கு. இது இப்போ DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட். 1800 நிட்ஸ் வரையும் நார்மல் கண்டிஷனில் பிரைட்னஸ் போகுது. அதே பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 4500 நிட்ஸ் வரையும் போகுது. இது போய் இந்த டிஸ்பிளேல 2592 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரெசல்யூஷன் கூடி இருக்கு. அது போய் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருடம் iQOO 12 டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அதை விட பெட்டரான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8 எலைட் அப்படிங்கிற லேட்டஸ்டான சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்கா அட்ரினோவோட 830 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ போன வருடம் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதை வந்து இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஸோ சிப்செட் அதாவது ப்ராசஸ்லையும் ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. அதனால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் நமக்கு இந்த ஃபோனில் ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், இவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ் விளாண்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோன் வந்து AnTuTu பெஞ்ச்மார்க்கில் 3.15 மில்லியன் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோர் கிடச்சிருக்கு. அது போய் இந்த ஃபோன் வந்து ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வந்து பல விதமான கேம்ஸ் 90 ஃப்ரேம் per செகண்டில் வந்து வந்து ஹை ஃப்ரேம்ல வச்சு விளையாட முடியும் சொல்லியிருக்காங்க. இது போக வந்து விவோவே தயாரிச்ச Q2 அப்படிங்கிற ஒரு கேமிங் சிப் உள்ள கொடுக்குறாங்க. போன வருடம் Q1 அப்படிங்கிற சிப் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த Q2 சிப்ல வந்து நமக்கு 2K ரெசல்யூஷன்ல வந்து PC லெவலில் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து கேமிங்ல கிடைக்கும் சொல்றாங்க. அது போக VAA ஆன்டி ஃபிளிக்கர் டெக்னாலஜியும் இருக்கு. மேலும் கேம்ஸை வந்து 144 ஃப்ரேம் per செகண்டில் ரன் பண்ணுற மாதிரி நேட்டிவ் ஆப் சப்போர்ட்டும் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறதா சொல்றாங்க. அதன் மூலமாக இது வந்து கேமிங்கை வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த Q2 சிப். மேலும் இந்த ஃபோனில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியாக வந்து பல விதமான விஷயம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் உள்ள சென்டரில் உள்ள ஃப்ரேம் வந்து ஒரு ஏவியேஷன் கிரேட் அலுமினியம் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. அது போக நமக்கு வந்து ப்ராசர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. இது ஒரு 7K அல்ட்ரா வேப்பர் கூலிங் சேம்பராக வருது. மேலும் வந்து இந்த வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து iQOOலே முதலாக ஒரு டியூவல் டிரைவ் ஹீட் டிசெப்ஷன் செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால வந்து ஹீட்டை முந்தைய காட்டிலும் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரியே ஒரு டிஃபரெண்டான டிசைன் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆனால் நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 3 மடங்கு நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த ஃபோன் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன் 5 விதமான கான்ஃபிகரேஷன்ல வருது. அதன்படி பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 5 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. அதனால நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் மற்றும் RAM கான்ஃபிகரேஷன் இதுல கிடைக்குது. மற்றபடியா மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் dual SIM சப்போர்ட் இருக்கு. அதே ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Android 15 OSல Fun Touch OS 15 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. சைனால வந்து இது ஒரிஜின் OSல வந்து ரன் ஆகுது. மற்றபடியாக வந்து நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் Fun Touch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அப்டேட்ஸ் பொறுத்தவரைக்கும் குளோபல் வெர்ஷன்ல இவ்வளவு வருஷங்க கொடுக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா போன வருடம் இந்த iQOO 12 ஸ்மார்ட் போனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி
செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கும் குறைஞ்சது 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக கேமராஸை பற்றி பார்க்க முன்னாடி நமக்கு இந்த கேமரா மாடலை சுற்றி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஹாலோ ரிங் லைட் வந்து கொடுக்குறாங்க. பலவிதமான விஷயங்களுக்கு நீ கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த லைட் மூலமா கேமிங் விளையாடுற அந்த சீனுக்கும் அட்மாஸ்பியருக்கும் ஏற்றவாறு இந்த பேக்ரவுண்ட்ல லைட் வந்து தானால எரியும் சொல்றாங்க. அதுபோல் பலவிதமான கலர்ஸ்லையும் அந்த லைட்டை வந்து நீங்க செட் பண்ணலாம். கிட்டத்தட்ட சொல்லுங்க கேட்டீங்கன்னா 72 வகையில வந்து வித்தியாசமாக நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் சொல்றாங்க அந்த லைட்டை. அடுத்ததாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த போன்ல 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ போன வருடம் iQOO 12 பார்த்த மாதிரி 3 கேமரா இருக்கு. ஆனால் கேமரால அப்கிரேட் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட 9:1 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1/1.49 இன்ச்க்கான சென்சராக வருது. இது f1.88 அப்பர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக் ஆகாது. ஸோ இந்த பிரைமரி கேமரா நமக்கு வந்து சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வருடம் ஆம்னிவிஷனோட கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக 150 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கலாம். இது f2.0 அப்பர்ல வருது. ஸோ அல்ட்ரா வைட் கேமரால பெரிய ஒரு அப்கிரேடும் இல்லை. ஆனால் மூணாவது கேமரால ஒரு வித்தியாசம் இருக்கு. அதபடி பார்க்கும்போது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது f1.85 அப்பர்ல வருது. இந்த கேமரா நமக்கு 119.4 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கலாம். இது சோனியோட IMX816 அப்படிங்கிற சென்சார் வருது. இந்த சென்சாரோட சைஸை பொறுத்து 1/2.93 இன்ச்க்கான சென்சாராக கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வர்ற இந்த சென்சார் நமக்கு வந்து 4x வரையும் லாஸ்லெஸ் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. போன வருடம் iQOO 12 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதை விட அப்கிரேட்னு சொல்லலாம். போன வருடம் ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட கேமரா கொடுத்திருந்தாங்க. இந்த வருடம் அதையும் எடுத்துட்டு சோனி சென்சார் கொடுத்திருக்க ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ இதான் போனோட பேக் சைடில் உள்ள கேமரா வருது. மற்றபடி செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த போன்ல 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அப்பர்ல வருது. போன வருடம் iQOO 12 ஸ்மார்ட் போன்ல 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தந்திருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் அதை அப்படியே டபுளா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஸோ அதனால செல்ஃபி கேமராலையும் ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. மற்றபடியாக இந்த போன்ல IR சென்சார் இருக்கு. ஆனால் ரிமோட்டா கூட இந்த போனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட மேலும் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டும் இதுல இருக்கு. அடுத்த நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல நமக்கு 5G-க்கான SNC சப்போர்ட் இருக்கு. 4G-க்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூயல் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இது ஒரு 360 டிகிரிக்கான ஒரு சரௌண்ட் ஆண்டனா கொடுத்த காரணத்தால நமக்கு வந்து செல்லுலர் ரிசெப்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி iQOO வந்து கிளைம் பண்றாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6150 mAh-க்கான 3rd ஜெனரேஷன் சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமா 120 வாட்ஸ் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது 100% சார்ஜ் வெறும் அரை மணி நேரத்தை எட்ட முடியும் சொல்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா iQOO 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேட்டரியோட கெபாசிட்டி இன்னும் கூட்டிருக்காங்க. நமக்கு iQOO 12 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருந்தாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன்லயே கொடுக்கல. ஆனா இந்த போன்ல 44 வாட்க்கான 44 வாட்ல நமக்கு வந்து யுனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனால் பல விதமான சார்ஜஸும் இதுல சப்போர்ட்னு சொல்றாங்க. அடுத்ததாக கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். iQOO அந்த 13 வந்து லெஜெண்ட், ட்ராக், நெடோ கிரே, கிரீன் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். போன வருடம் iQOO 12 வந்து இந்தியாவில் 52,999 அப்படிங்கிற பிரைசிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சைனாவில் உள்ள பிரைசிங் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 47,190 அப்படிங்கிற ஆரம்ப விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது போன வருடம் லான்ச் பண்ண iQOO 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனோட பிரைசிங் கண்டிப்பாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ஒரு 55,000 60,000 ரூபாய்க்குள்ள வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங்க்கு இந்த iQOO 13 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு கொண்டு வராங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த iQOO 13 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் iQOO 12 ஸ்மார்ட் ஃபோன் யாராவது போன வருடம் வாங்கியிருந்தீங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.